அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் ஒரு நிறைவு, மன அமைதி. அந்த மன அமைதி தான் நம் முகத்தில் தெரிகிறது இல்லையா? என்ன நடந்தாலும் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த சிந்தனை ஒன்று இருந்தால் போதும், நாம் தெளிவாக இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 36 இறைவார்த்தை 15-17 முடிய. உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசளியும். இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்றுமுள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். பிரைஸ் தி லார்ட். உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசளியும். இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். இறைவாக்கு உரைப்பது பெரிதல்ல, அந்த இறைவாக்கு நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேற வேண்டும் என்றால் அவர்கள் பெற்றவர்கள், இறைவாக்கு உரைத்தவர்களிடம் பெற்று கொண்டவர்கள் சொல்ல வேண்டும், ஆம், இறைவன் இவர்களோடு இருக்கிறார், இவர்கள் இறைவனுக்குரியவர்கள், நம்பத்தகுந்தவர்கள் என்று பிறர் சொல்ல வேண்டும். நாம் சொல்லக்கூடாது, நம்மளை பற்றி பெருமையாக இல்லையா? இறைவன் என்ன வரம் கொடுத்தார், அதை நாம் பிறருக்காக எப்படி பெற்று கொடுத்தோம் என்பதை பிறர் அறிந்து இறைவனுடைய பெயரை மாட்சிப்படுத்த வேண்டும். நம் புகழுக்காக அல்ல, இறைவனுடைய புகழுக்காக. எல்லாமே இறைவனுக்கு தான், எல்லா புகழும் எல்லா மாட்சியும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவருக்கு நாம் நன்றி சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அதான் உமக்காக பொறுமையுடன் காத்திருப்பவருக்கு பரிசளியும். இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். நாம் இறைவனோடு இருக்கும்போது நாம் நம்பத்தகுந்தவர்கள் என்று இறைவன் தான் நம்மளை எம்பித்து காமிக்க முடியும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர்தான் பிறருக்கு காமிக்க முடியும். நாம் என்ன இருந்தாலும், என்ன நடத்தை இருந்தாலும் நாம் இறைவனுக்குள் இருக்கிறோம் என்பது நம் சொல்லும் செயலும் நம் நடத்தையும் அதுதான் பிறருக்கு காமித்து கொடுக்கும் இல்லையா? ஆண்டவரையும் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்போமிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும். ஆரோனுக்கு என்ன ஆசீர்வதிச்சார்? குருத்துவ ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ இறை வாக்கினர்களையும் அவர் அந்த குருத்துவ ஆசீர்வாதத்துக்கு அழைக்கிறார் இல்லையா? இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இலவசமாக கொடுப்போமே அவரிடமிருந்து, அதைத்தான் அவர் விரும்புகிறார். அப்போ ஆரோனுக்குள்ள ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் ஆரோனுக்கு வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும். ஆரோனுக்குள்ள ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த நிலையில் இருக்க வேண்டும்? அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், எதையுமே ஆராய்ந்து பாராமல் செய்யக்கூடாது. ஏனென்றால் தூயாவின் வல்லமை கொண்டு அதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி தெளிவுபடுத்தும் போது தான் ஆண்டவரே, நீரே ஆண்டவர், என்றுமுள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். என்னால் அவர் செய்த காரியங்கள், இப்போ உள்ள மக்கள்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, அதிசயம் நடக்கட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளே இருக்கிறாரு அற்புதம் செய்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறாரு அதிசயம் செய்கிறவர். நம்ம எங்கே ஓடணும்? நமக்குள்ளே இருக்கிறவர் நம் மூலமாக பிறருக்கு அற்புதமும் அதிசயங்கள் செய்கிறார். உள்ளதை உள்ளபடி செய்ய வேண்டும் இல்லையா? இறைவார்த்தையை குறைத்தாலும் தப்பு, கூட்டுனாலும் தப்பு. எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதுதான் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நமக்கு. அப்போ அவர் கொடுத்ததை நாம் அப்படியே கொடுப்போமே. இலவசமாக தானே பெற்றுக்கொண்டோம். நாம் இலவசமாக பெற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு இலவசமாக வழங்கவும் படும். நாம் யாருக்கு கொடுக்கிறோம், எந்த நிலையில் கொடுக்கிறோம், இறைவன் பார்த்து கொள்வார். இறைவன் ஆள் பார்த்து தந்தாரா? இறைவன் இல்லையே. ஒருவரிடம் கொடுக்கிறார், கொடைகளையும் அருள் கொடைகளையும் அருட்கனிகளையும் கொடுக்கிறார். எந்த வகையில் அவர்கள் பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறார். இவர்களுக்கு போய் நான் அருள்கொடையை தந்துவிட்டேன் என்று வருத்தப்படாதவாறு நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அதுதான் நாம் அவருக்குள் இருக்கிறோம். பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தால் அதனால் யாருக்கு பிரயோஜனம் இல்லையா? நாம் பெற்றுக்கொண்டதை பிறருக்கும் கொடுக்கும்படி நாம் இறைவனிடம் எப்பொழுதும் மன்றாட வேண்டும். அந்த எண்ணங்களை தர வேண்டும் என்று பிறருக்காக ஜெபிப்பதில், பிறருக்காக வேண்டுவதில், பிறருக்கு ஆற்றுப்படுத்துவதில், பிறருக்கு உதவுவதில் இல்லையா? எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது ஆற்றுப்படுத்தலாமே, பெரிய காரியம் இல்லையா? ஜெபிக்கலாமே. அவங்க வீட்டில் தான் போய் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லையே. நாம் இருக்கிற இடத்துலேருந்தே அவங்களுக்காக ஜெபிக்கலாமே, கேட்கப்படும். ஆம்,
ஒரு மனத்தின் ஆவியோடு நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்துமே கேட்கப்படும். அந்த ஜெபத்துக்கு வலிமை உண்டு, வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களையும் நீர் உயர்த்தி நீர் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி நீர் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் இருந்ததால் நாங்கள் எழுந்து நிற்கிறோம். ஆமாண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட பயணிக்கும்படி நீர் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.